இதுவரை அழகிய தமிழில் பேசிக் கொண்டிருந்த நித்யா அவர்களின் நூல் வெளியிடப்பட இருக்கிறது. அவர்களின் காணொலியிலோ இயல்பாகை பூக்களின் நடைமுறையும் உளவியலும் முதல் சில அத்தியாயங்களுக்கு முதன்மையானதாக இருந்தாலும் நித்யாவின் இயல்பான கதை சொல்லல் வரும்போது வாசிப்பின் தன்மையே மாறிவிடுகிறது. கதை சொல்லியாக மட்டுமல்லாமல் ஒரு தேர்ந்த எழுத்தாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் நித்யா ராமதாஸ். இத்தாலிய மொழியில் உள்ள நோவெல்லா என்பதன் பொருள் சுருக்கமே நாவல் என்றானது. இதில் இருக்கும் உரைநடை, துணை கதையின் கதையம்சம், குறிப்பிட்ட அனுபவங்களை பற்றிய ஒரு கதையை கணிசமான நீளத்திற்கு செல்ல இடமளிக்கிறது. அத்துடன் கற்பனை மற்றும் கருப்பொருள் சேரும்போது ஒரு கதைப்படைப்பை மிக தெளிவாக வரையறுக்கும் சிறப்பியல்பு கூறுகள் கொண்ட இலக்கிய வடிவமாக நாவல் மாறிவிடுகிறது. காவிய கவிதைகளைப் போலின்றி உரைநடையை பயன்படுத்தி அதன் கதையை சொல்வதால் எல்லோரும் புரிந்து கொள்ளும் எளிய மொழியில் இருந்து விடுகிறது. அப்படிப்பட்ட எளிமையும் புதுமையும் நிறைந்த நாவலே இயல்பாகை பூக்கள் எனும் நூல். கன்னியாகுமரி மாவட்டம் பைங்குளம் கிராமத்தை பிறப்பிடமாகவும் சென்னையை வசிப்பிடமாகவும் கொண்ட படைப்பாளி நித்யா ராமதாஸ் அவர்களுக்கு இது முதல் நூல். அரசு பணியாளரான இவர் ஒரு கதை சொல்லியாகவும் இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக நித்யாஸ் FM எனும் வாட்ஸ்அப் குழுவின் மூலம் 2 நிமிட ஆடியோ கதைகள் சொல்லி வருகிறார். அன்றாட நிகழ்வுகளின் தாக்கத்தில் எழுதப்பட்டுள்ள இவரது பெரும்பாலான கதைகள் மனிதர்களையும் மனித மனங்களையும் உணர்வுகளையும் மையமாக கொண்டவை. இந்த படைப்பை நூலாக வாசிப்பதோடு மட்டுமல்லாது இவரது கதைகளை நித்யாஸ் FM யூடியூப் சேனலிலும் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்டிலும் கேட்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. படைப்பின் 10ஆம் ஆண்டு விழாவில் இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு. Thank you படைப்பு குழுமம், மனமார்ந்த நன்றி. I request my husband Thiru Joy to join me on stage.